வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணித ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்றது வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ. விருப்பமுள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18 வியூவர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் நமது நன்றிகள். ஓகே, ஒரு கேள்வி. ஹாய் சார், லெட்ஸ் சே இஃப் மகர ராசி அண்ட் மகர லக்னம்ங்க. நீங்க தசையை பத்தி கேக்குறீங்கன்னா தயவு செய்து லக்னத்துக்கு மட்டும் கேளுங்க. ராசிக்கு கோச்சாரத்தை தவிர வேற எதுவும் இல்லை, இதை புரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? மகர லக்னம். ஹாய் சார், லெட்ஸ் சே மகர லக்னம் பட் சின்ஸ் குரு இஸ் அதர் டீம். ஓகே, ஆப்போசிட் டீம்ல வராரு. எந்த டீம்ல வந்துருவாரு? குரு, செவ்வாய், சந்திரன், சூரியன் இவங்கெல்லாம் ஒரு டீம். சுக்கிரன், சனி, புதன் இவங்கெல்லாம் ஒரு டீம். ஓகே, does the guru dasa will be good for மகர ராசி people or bad? ஓகே, இது ஒரு நல்ல கேள்விங்க. மகர லக்னம் ராசிக்கு கிடையாது. மகர லக்னமாக இருக்கிற பட்சத்துல குரு உங்களுக்கு முதலில் விரையாதிபதியாகவும் 12ஆம் அதிபதியாகவும் வேலை செய்வார். இதுல மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்த 6ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல இருக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பா 6ஆம் இடத்து பலனை செய்வார், 12ஆம் இடத்து பலனை செய்வார். 12ஆம் இடத்துடைய பலன் என்ன? 12ஆம் இடத்தினுடைய சுப பலன், வெளிநாடு, வெளிமாநிலம், பரதேச வாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். ஓகேங்களா? இதே குரு 3ல மறைஞ்சிருந்தாருன்னா ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா 3ல இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பாரு, 9ஆம் இடத்தை பார்ப்பாரு, 11ஆம் இடத்தை பார்ப்பாரு. அட்டகாசம். இந்த 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடத்துல, இந்த 11ஆம் இடத்துல வந்து சனி உட்கார்ந்தாருன்னு வச்சுக்கோங்க. பாப்பா இதை விட யோக ஜாதகம் இல்லவே இல்லைங்க. மகர லக்னமா இருந்தீங்கன்னா 11ஆம் இடத்துல சனி உட்காந்து குருவின் பார்வையில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். பாப்பா அட்டகாசமான யோக ஜாதகம் இது. அதே ஒரு வேளை ஓகே சரி, அந்த இந்த இடத்துல இருக்க 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. இந்த 9, 11, 7ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளக்கூடிய குரு என்ன பண்ணுவாரு? நல்ல திருமண வாழ்க்கையை கொடுப்பாரு. பாக்கியங்களை குரு தசையில பாக்கியங்களை கொடுப்பாரு, குழந்தை கொடுப்பாரு, வீடு, வாகனம், அந்தஸ்து, மரியாதை, கௌரவம், கீர்த்தி, புகழ், அந்தஸ்து அமைப்புகளை மிகப்பெரிய அளவுல உயர்த்துவார். இந்த 11ஆம் இடத்துல இவர் இருக்காருன்னா யாரு? சனி இருந்து குருவின் பார்வையில இருந்து லக்னத்துல ஒரு சுக்கிரனை போட்டீங்கன்னா இது அட்டகாசமான யோக ஜாதகம் மகர லக்னத்துக்கு. இதே மகர லக்னத்துக்கு குரு தனுசு வீட்டுல இருக்கிறாரு. வெளிநாடு, வெளி மாநில அமைப்புகள்ல கொண்டு போய் கடன் விரயங்களை பண்ணுவாரு. ஷேர் மார்க்கெட் மாதிரியான அமைப்புகள்ல புதனும் அந்த 6ஆம் இடத்தோட இருந்து இந்த குருவோட சம்பந்தப்படுறாருன்னு வச்சுக்கோங்க. ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங், அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கிற காசை கொண்டு போட்டு நஷ்டம் அடைவீர்கள். குரு தசை நஷ்டப்படுத்தும். ஏன்? 12ஆம் ஆதிபத்தியம் தாங்க இங்க வேலை செய்யும். குருவின் காரகம் பணம். ஆதிபத்தியம் 12ஆம் விரைய ஆதிபத்தியம். அப்போ பணம், குழந்தைகளுக்காக விரயம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க குரு தசை முழுக்க, லக்னாதிபதியோட வலுவு கேட்ப. அப்போ எந்த இடத்துல குரு இருக்கிறாரு? குரு லக்னத்துல இருக்காருங்க, கண்டிப்பா உங்களுடைய அந்தஸ்து, கௌரவத்தை உயர்த்துவார். குரு 7ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. இதே குருவே வந்து உச்சமாக இருக்கிறாரு. இந்த குரு தசை பெரிய நல்லதுகளை செய்யலனாலும் கூட நல்ல வாழ்க்கை துணை அமைப்பு கொடுக்கும். வாழ்க்கை துணையால உயர்வு அமைப்புகளை கொடுக்கும். சந்திரனும் ஓரளவுக்கு உச்சமா போயிடுறான்னு வச்சுங்க. சந்திரனும் உச்சமா இருக்கிறாருன்னா நீங்க வேலைக்கு போலங்க, உங்களோட கணவரோ மனைவியோ உங்களை அப்படியே தங்க தட்டுல வச்சு தாங்கிக்கிட்டு நல்லா பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கணக்குல வரும். தெரியல. இவன் எங்க தெரியுது? எங்க தெரியுது? எங்க தெரியுது? எங்க தெரியுது? எங்க தெரியுது? இதெல்லாம் உங்களுக்கு பார்க்க தெரியாது. பேசாம விக்கி ப்ரோஸ் கோச்சார ப்ரெடிக்ஷன்ல மந்த்லி ராசி பலனை போய் பார்த்து தெரிஞ்சு. மிதுன ராசிக்காரங்களுக்கு, மீன ராசிக்காரங்களுக்கு அப்போ குரு சூப்பர் தாங்க. ஆனா சில நேரங்கள்ல இருக்கு அவர் பார்க்கக்கூடிய 6, 8ஆம் பாவகங்களை வளர்ப்பார். கடன், நோய், வம்பு வழக்குகள் அமைப்புகளை ஆதிபத்திய ரீதியில வளர்க்கவே செய்கிறார். ஏங்க? அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை அதுங்க. அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை வெளிநாடு. சிலர் பாருங்க, இதே குரு 12ஆம் இடத்துல சனி செவ்வாயோட தொடர்புல இருக்காருன்னா வெளிநாட்டுல போய் பிரச்சனையில மாட்டிக்கிறது, போலீஸ்ல மாட்டிக்கிறது, அடைபட்டு கிடக்கிறது, இந்த மாதிரி தன்மையை அந்த குரு லக்னாதிபதி கேட்ப பண்ணுவாரு. ஓகே, லக்னாதிபதி உச்சவங்க. மகர லக்னம் சனி 10ல இருக்கிறாரு. 11ல சனி இருக்கிறத விட 10ல சனி உச்சமாக இருக்கிறது நல்லது அல்ல. லக்னாதிபதி உச்சம் தானங்க, இல்ல சனியா இருந்தா அவர் உச்சமாக கூடாது. 11ஆம் இடத்துல அவர் குருவின் பார்வையில் இருந்தாருன்னா இது சூப்பருங்க. இந்த சூப்பரான சனி எதிலும் உங்களை ஜெயிக்க வைப்பாரு. இந்த மாதிரி அமைப்புகள்லாம் மோஸ்ட்லி பாருங்க அரசாங்கம், அரசியல் சார்ந்த அமைப்புகள்லாம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்? லக்னாதிபதி எதையும் தாங்கக்கூடிய அமைப்புகள்ல இருக்காரு. எல்லா எதிரிகளும் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பாப கிரகத்தின் அடிப்படையில அடிமையாக கிடக்குறாங்க. சனி தசை வந்தா நீங்க அட்டகாசம். குரு தசை பவுண்டேஷனை போட்டு சனி தசை அட்டகாசமான நல்ல பலனை செய்யும். மீனத்துல குரு இருந்து விருச்சகத்துல சனி இருந்தாருன்னா, அதே குரு 12ஆம் இடத்துல இருந்தாருன்னா வெளிநாடு, வெளி மாநிலம்னு கொண்டு போவாரு. அதே குரு 6ஆம் இடத்துல இருந்தாருன்னா கடன் அமைப்புகளை உருவாக்குவாரு. அதே குரு 8ஆம் இடத்துல இருந்தாருன்னா இந்த 8ஆம் இடம் அவருக்கு அதிகமான பிடிச்ச இடம்ன்றதுனால அரசு சார்ந்த அமைப்புகள்ல
வெளிநாடு வெளி மாநிலம் எக்ஸ்போர்ட் சம்பந்தப்படுற அமைப்புகள்ல திருட்டுத்தனமாக ஏன் தனக்காரகன் 8ஆம் இடத்துல போய் மறைகிறாரு, பணம் 8ஆம் பாவக வழியா வரப்போகுது, எங்க இருந்து வருதுன்னு சொல்ல முடியல. அதுதான் விஷயம். சமீபத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு செலிபிரிட்டியோட ஜாதகம் எடுத்தனே கேட்டேன், பிரதர் ஹானஸ்டா சொல்லிருங்களேன், 2 பேரும் என்ன நம்ம 2 வழியில தான் செய்றீங்க, என்ன செய்றீங்க என்னன்னு அப்படியே சிரிச்சுட்டு, பா இதெல்லாம் யாருமே சொன்னதில்லை பிரதர்னு, ஜோசினா அதெல்லாம் சொல்லிடணும் பிரதர்னு அப்படியே சிரிச்சுக்கிட்டே சொன்னேன். ஒரு செலிபிரிட்டி எழுத்து சொன்னாலே தெரியற அளவுக்கான செலிபிரிட்டி இப்படிதான் இருப்பாங்க. ஓகேங்களா, இதுதான் சனியின் தன்மை. ஏங்க நம்பர் 2 சனிங்க, அவரும் மகர லக்னம் தான், அவருக்கும் இதே மாதிரியான புதன் 6 அப்படி இப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஒரு மாதிரி சுபத்துவமாக இருந்தது. இல்லைங்க ஒரு இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா வேலை போயிடுச்சு, நல்ல வேலை போயிடுச்சு பிரதர், எல்லாம் மாட்டிருப்பீங்கல்ல என்னன்னு பேசாம இருந்தாரு. இவ்வளவுதானே, இப்படிதான் இருக்கும். அப்போ லக்னத்தின் அடிப்படையில் உங்களுடைய குணம் நிர்ணயப்படுத்தப்படுது. எதனை அனுபவிக்கிறீங்க, எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க, எவ்வளவு கஷ்டப்படுறீங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்க அப்படின்றத தசாநாதன் முடிவு பண்றாரு, லக்னாதிபதியும் லக்னத்தின் வலுவுக்கேற்ப. ஓகேங்களா, இவ்வளவுதான் பிரதர் விஷயம். ஓகேங்களா, நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.